Praise the Lord. Praise the Lord. எத்தனை பேர் நீங்கள் வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறீர்கள்? How many of you are ready to hear to the word of God? Amen. Amen. கர்த்தர் இன்று எங்களோடு பேசுவார் என்று நான் நிச்சயிக்கின்றேன். I truly believe that the Lord will speak to us today. என்னுடைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால், The title of my message is தேவனுடைய ராஜ்யம் வருவதாக. May the kingdom of God come. என்னவாம்? What is it? தேவனுடைய ராஜ்யம் வருவதாக. May the kingdom of God come. நாங்கள் ஜெபிப்போம். Let us pray. ஆம் கர்த்தாவே, இந்த நேரத்திலும் என்னை மொழிபெயர்க்கிற சகோதரியை இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் உங்க கரத்திலே அர்ப்பணிக்கிறேன். Lord, we submit the preacher, the translator and every single one of us into your mighty hands. நீர் எங்களோடு இடைப்படும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இடைப்படுத்துகிறவர்களாய் எங்களை மாற்றுவீராக. Lord, you transform us so that we can reflect your kingdom into this world. அன்பு கரத்துக்குள்ளே எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். We submit into your loving hands. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. In Jesus mighty name we pray, our good Father. ஆமென். Amen. ஆமென். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகின்றது, Matthew chapter 6 verse number 10 says, பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, our heavenly Father who is in heaven, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உமது ராஜ்யம் வருவதாக. May our Father in heaven, hallowed be your name, your kingdom come, your will be done. என்னவாம்? உமது சித்தம் பரமண்டலத்திலே எவ்வாறு செய்யப்படுகிறதோ அதுபோல பூமியிலே எங்களுக்குள்ளே செய்யப்படுவதாக. May your will be done on earth in the midst of us as it is done in heaven. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள், வாஞ்சிக்கிறீர்கள்? தேவனுடைய சித்தம், தேவனுடைய ராஜ்யத்தின் சித்தம் எனக்குள்ளாயும் உங்களுக்குள்ளாயும் கிரியை செய்ய வேண்டும் என்று. How many of you desire that the kingdom of God and his will has to work in us? இந்த அருமை சகோதரனே சகோதரியே, நீங்கள் சாதாரணமாய் அழைத்து வரவில்லை. You have not been called ordinarily and you are being here today. நானும் நீங்களும் ஆண்டவராகிய இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு இருப்போமானால், if you and I have accepted Lord Jesus Christ as our personal savior, எங்களுக்குள்ளாய் தேவனுடைய ராஜ்யம் வெளிப்பட வேண்டும். through us the kingdom of God should be revealed. எந்த இடத்திற்கு போனாலும் தேவனுடைய ராஜ்யம் எங்களுக்குள்ளாய் வெளிப்பட வேண்டும். Wherever we go, the kingdom of God should be reflected through us. அதுதான் தேவனுடைய சித்தம். That is the will of God. அப்ப தேவனுடைய ராஜ்யம் அப்படி வெளிப்படும். How can the kingdom of God be revealed to the world? அப்ப பாருங்க, அந்த கிங்டம் மென்டாலிட்டி என்று சொல்லுவார்கள். They would call it as kingdom mentality. ராஜ்யத்தின் சிந்தை. Kingdom mentality. அப்ப ராஜ்யத்தின் சிந்தை என்றால் என்ன? What does this kingdom mentality means? வெளிப்படுத்தின சுவிசேஷத்திலே சொல்லுகிறது, in the book of Revelation it is written, நாங்கள் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் இருக்கிறோம் என்று. we are kings and priests in the Lord. நாங்கள் எப்படியா இருக்கிற? வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது. Revelation chapter 1 verse number 6 says like this, நாங்கள் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் இருக்கிறோம் என்று. we are the kings and the priests. ஓகே, அப்ப ராஜாக்கள் என்று சொன்னால், when we say kings, உங்களுடைய சிந்தை எப்படி இருக்கும்? how should our mentality be? சொல்லுங்கள். ராஜாவின் சிந்தை எப்படி இருக்கும்? How will the mentality of a king be? ராஜாவுக்கு என்ன இருக்குமா? What will the king have? ஒரு அதிகாரம் இருக்கு. He has an authority. ராஜாவுக்கு மனதில் என்ன இருக்கும்? தான் இந்த உலகத்தையே ஆளுகிற எஜமானன் என்ற ஆளுமையின் சிந்தை இருக்கும். A king will have a ruling mentality where he has the authority to rule the world. ஓமா இல்லையா? Isn't it or not? தான் சொன்னால் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் அவர்களுக்கு கீழ்ப்படிவார்கள் என்ற ஒரு சிந்தை அவனுக்கு இருக்கும். So a king will have the mindset that if he commands anything, everyone will follow it and obey it. இருக்குமா இல்லையா? Will he have it or not? ராஜா எப்படி நடப்பாராம்? How will the king walk? அவர் தலை நிமிர்த்தி நெஞ்சை உயர்த்தி அவர் நடப்பாரேன், எல்லாம் தனக்கு கீழாய் இருக்கிறது. So the king walks boldly, lifting up his head, thinking that everything is under him. அப்போ நானும் நீங்களும் யார்? Who are you and me? நாங்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களும். We are kings and priests. அப்ப எங்க
So what kind of a mentality we should have? ராஜாவின் சிந்தை இருக்க வேண்டும். We should have the mentality of a king. அப்ப எங்களுடைய ராஜா யார்? Who is our king? இயேசு கிறிஸ்து. Lord Jesus Christ. அப்ப இயேசு என்னுடைய ராஜாவாய் இருப்பார் என்று சொன்னால், If Jesus Christ is our king, வேதத்துல அழகா நாங்கள் ராஜாக்களும் ராஜாத்திகளுமாய் இருக்கிறோம். so we are kings and priests. அப்ப நாங்கள் யாருடைய பிள்ளைகள்? ராஜாவின் பிள்ளைகள். We are the sons and daughters of our king Lord Jesus Christ. நீங்களும் நானும் ராஜாவின் பிள்ளைகள் என்று சொன்னால், If you and I are the sons and daughters of a great king, எங்களுக்கு அந்த அதிகாரம் எங்களிடத்திலே இருக்கின்றது. so we have the authority in our hands. என்ன இருக்கின்றது? What do we have? அந்த அதிகாரம் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் இருக்கின்றது. That authority is with me and with you. இப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னால், The problem is, நாங்க பயன்படுத்துகிறோமா பயன்படுத்தவில்லையா என்பதுதான் பிரச்சனை. so are we using our authority or are we not using our authority is the question. ராஜா தராமல் இருக்கவில்லை. King has not already given to us, he has not kept it from us. Sorry. ராஜா உங்களுடைய கரத்திலே அந்த அதிகாரத்தை தந்து விட்டார். King has given us the authority. ராஜா உங்களுடைய நாவிலே அந்த அதிகாரத்தை தந்து விட்டார். The king has given the authority in our tongues. ராஜா உங்களை அபிஷேகித்து விட்டார் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி. The king has anointed us as his own children. இப்ப எனக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று சொன்னா, So the problem that you and I have is, அதை எடுத்து சாப்பிடுறதா உங்களுக்கு பிரச்சனை. so it is our problem to take that and use that and eat it. அதை எடுத்து பயன்படுத்துகிறது தான் எங்களுடைய பிரச்சனை. The problem is to use the authority we already have. அப்ப இது ராஜாவின் பிரச்சனையா எங்களுடைய பிரச்சனையா? Is it the problem of the king or our problem? யார்ட்ட பிரச்சனை சொல்லுங்க, கேட்கல எனக்கு. யார்ட்ட பிரச்சனை? எங்கட பிரச்சனை. It is our problem and not the king's problem. ஆனா என் அருமை சகோதரனே சகோதரியே, Dear beloved brothers and sisters, தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ளாயும் உங்களுக்குள்ளாயும் இருக்கின்றது. the kingdom of God is inside of you and inside of me. நான் நிச்சயிக்கிறேன் கர்த்தர் பேசுகிறார் என்று சொல்லி. I truly believe that Lord is speaking to us now. நான் பிலிப்பியர் புத்தகத்திலே தான் தயாரித்தேன், வேற ஒரு செய்தியை தான் நான் தயாரித்தேன். I prepared one other message from the book of Philippians. ஆனா அதிகாலையில தேவன் எனக்கு போலப்பி நான் எழுந்து இந்த செய்தியை தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்று தேவன் சொன்னார். But in today early morning Lord spoke to me to preach about the kingdom of God. அப்ப பாருங்க, நாங்க லைஃப் குரூப்ல எல்லாம் நீங்க படிக்கிற நீங்கள், You are learning that in the life group now. தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்கிறதா? Where is the kingdom of God? அடுத்த வீட்ல இருக்குதோ? Is it in the neighbor's house? எங்க இருக்கு? எங்க இருக்கு? எங்களுக்குள் இருக்கின்றது. The kingdom of God is inside of us. அப்ப தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ளாயும் உங்களுக்குள்ளாயும் இருக்குமே என்று சொன்னால், If the kingdom of God is inside of you and inside of me, எங்களுடைய சிந்தை மாற வேண்டும். our mentality and our mindset should be transformed. நீங்கள் யார் என்ற சிந்தை உங்களுக்கு மாறுமாய் இருந்தால், If your mentality being transformed about who you are, உங்களுடைய வாழ்க்கை மாறி போகும். your life will be transformed. உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற தேவன் வல்லவராய் இருக்கின்றார். Lord is powerful enough to transform your life. ஏன்? Why? தேவனுடைய சிந்தை எங்களுக்குள்ளாய் இருக்கின்றது. The mindset of God is within us. நாங்க திருப்பிக் கொள்வோம் மத்தேயு 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திற்கு. Matthew chapter 16 verse number 19. Matthew chapter 16 verse number 19 says, என்ன சொல்லுகின்றது? it is written, பரலோகத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன், பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலே கட்டப்படும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். I will give you the keys of kingdom of heaven. 1 minute sister. என்ன ஆங்கிலத்திலே அழகா இருக்கு, என்ன? I will give you the keys of heaven. Whatever you bind on earth will be bound in heaven, and whatever you loose on earth will be loosed in heaven.
எங்கள்கிட்ட என்னத்தை ஆண்டவர் தந்திருக்கிறாரா? What has the Lord given to us? பரலோகத்தின் திறவுகோல். Lord has given us the keys of the kingdom of heaven. யார்கிட்ட இருக்கு? Who is having the keys? பேசுறீங்களா? யார்கிட்ட இருக்கு? Who is having the keys? எங்கள்கிட்ட இருக்கு. எங்கள்கிட்ட இருக்கு. உங்களோட வீட்டுக்கு உங்கள்கிட்ட இருக்குதா? Are you having the house keys? இருக்குதா? இருக்குதா? Yes. உங்களோட வீட்டுக்குள்ள நான் போலாமா? Can I go into your house? ஏன்? என்னட்ட தீ இல்ல. Because I don't have your keys. உங்களுடைய வீட்டுக்குள்ளே போவதற்கு உங்களிடத்திலே கீ இருக்கின்றது. In order for you to enter into your house, you have the keys with you. ஆண்டவர் பரலோகத்தின் திறவுகோலை என்னிடத்திலும் உங்களிடத்திலும் தந்திருக்கின்றார். Lord has given the keys of the kingdom of heaven in your hands and in my hands. அப்ப பரலோகத்தின் திறவுகோல் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் இருக்குமே என்றால், we have the keys to open the kingdom of heaven. அந்த பரலோகத்திலே இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்கும் அல்லவா? We will have all those blessings that is already in heaven, isn't it? ஆமென். Amen. அந்த பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களிடத்திலே இருக்கும் அல்லவா? We will have all the blessings of heaven for us. இன்னொரு வசனம் அங்கே கீழே சொல்லப்படுகிறது. Next verse says, நீங்கள் பூலோகத்திலே எதை கட்டுகிறீர்களோ அது என்னவாம் பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும். whatever you bind on earth will be bound in heaven. பூலோகத்திலே எதை கட்டவிழ்க்கிறீர்களோ பரலோகத்திலே அது கட்டவிழ்க்கப்படும். whatever you loose on earth will be loosed in heaven. யார்? Who? நானும் நீங்கள். You and I. நானும் நீங்கள். You and I. அப்ப நாங்க எப்படி சிந்திக்கின்றோம்? How are we thinking? எங்களிடத்திலே ராஜ சிந்தை இருக்கிறதா? Are we having the king mentality? எங்களுடைய பரலோகத்தின் சிந்தை இருக்கின்றதா? Are we having the mentality of heaven inside of us? பாருங்க, இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் எல்லாரும் என்னத்திற்கு அழுது கொண்டும் புலம்பிக் கொண்டும் இருக்கிறார்கள் என்றால் அந்த ராஜ்யத்தின் சிந்தை அவர்களுக்கு இல்லை. Because many Christians do not have the kingdom mentality, they are crying and worrying for so many things. நான் சொல்ல மாட்டேன் இந்த உலகத்தில் எங்களுக்கு பிரச்சனை இருக்கத்தான் வரும், கடன் பிரச்சனை வரத்தான் வரும், வீடு இல்லாம இருக்கத்தான் போகுது, காய்ச்சல் வரத்தான் போகுது, சுகையினம் வரத்தான் போகுது. So in this world we will have so many worries, problems, we will have disease and so many other things. ஆனால் நாங்கள் எதை சிந்திக்கின்றோம்? But what are we thinking? எங்களிடத்திலே பரலோக சிந்தை இருக்கின்றதா? Are we having the kingdom mentality inside of us? நான் ராஜாவின் பிள்ளை. I am the child of a great king. எல்லாம் எனக்கு காலின் கீழாய் இருக்கின்றது. Every situation is under my feet. கர்த்தர் என்னை உயர்த்தி வைத்திருக்கின்றார். Lord has lifted me up. திறவுகோல், the keys, கட்டவிழ்ப்பது, opening by unbounding. என்ன போராட்டத்துக்குள்ளாய் நீங்கள் போய்க் கொண்டிருக்கிறீர்களோ, whatsoever the problem that you are facing right now, அதை கட்டுகிற உரிமை உங்களுக்கு இருக்கின்றது. you have the authority to bind it. அதை கட்டவிழ்க்கின்ற உரிமையும் உங்களிடத்திலே இருக்கிறது. you have the authority to loose it. இப்ப என்ன காரியம்? what is the problem now? நானும் நீங்களும் செயல்படுகிறோமா என்பதுதான். Are we acting based on the word? கிறிஸ்தவாக்க இன்னொரு வேலை செய்வாங்க. Christians used to do one more thing. ஜபி 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 என்று ஜபிப்பாங்க. They will pray and pray and pray. ஆனால் but எங்களுக்கு தந்த வேலையை நாங்க செய்ய மறந்து விடுகிறோம். but we will forget to do the work that has been given to us. எங்கட வேலையை நாங்க செய்யக்கலதான். when we do our work, நாங்க ஜெபிக்கும் பொழுது இயேசு எங்களோடு கூட வந்து செயல்படுகிற தேவனாய் இருக்கின்றார். when we pray, Lord Jesus Christ will come along with us in order to do things. அப்போ பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல் உங்களிடத்திலே இருக்கின்றது. the keys of the kingdom of heaven is in your hands. அப்போ பரலோகத்தின் ராஜ்யத்தின் திறவுகோல் எனக்கும் உங்களுக்கும் இருக்குமேயானால், if you and I are having the keys of the kingdom of heaven in our hands, பிலிப்பியர் புத்தகத்தை திருப்பிக் கொள்வோம். let us turn to Philippians. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். Philippians chapter 3 verse number 15. ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம்.
எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறு சிந்தையாய் இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். All of us who are mature should take such a view of things, and if on some point you think differently, that too God will make clear to you. என்னவா? What is it? நாங்கள் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். All of us who are mature should take such a view of things. எந்த சிந்தையாய் இருக்க வேண்டும்? What kind of a mindset is that? நான் ராஜா, I am the king, நான் ஆசாரியனாய் இருக்கின்றேன், I am the priest in the Lord, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல் என்னிடத்திலே இருக்கின்றது, I have the keys of kingdom of heaven in my hands. ஆண்டவருடைய சித்தம் மாத்திரமே என் வாழ்க்கையிலே நடக்கும். Only the will of the Lord will happen in my life. நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருப்போமானால், If we are thinking about these things in our mind, நாங்கள் சிந்திக்க 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 as we think about this again and again and again, எங்களுடைய வாழ்வு மாறிப்போகும். our life will be transformed for sure. எங்களுடைய வாழ்க்கை மாறிப்போகும். Our life will be transformed for sure. எப்பொழுதும் நாங்கள் கிங்டம் மென்டாலிட்டியோட நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்போம். Then we will be living with the kingdom mentality all the days of our life. கிங்டம் மென்டாலிட்டி என்ன? பரலோக ராஜ்யத்தின் சிந்தை. So we are having the mentality about the kingdom of heaven. அப்ப அந்த பரலோக ராஜ்யத்தின் சிந்தை எனக்கும் உங்களுக்கும் இருக்கும் என்று சொன்னால், If you and I have the kingdom of heaven's mentality in us, நாங்கள் அசைக்கப்பட்டே போக மாட்டோம். we will not be shaken. ஏன்? Why? உங்களுக்கு தெரியும், என்னுடைய தாப்பன் பெரியாரியாகி இருக்கின்றார். So as you know, my father is a healer. நான் என்னுடைய கால்கள் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுதே அவர் என்னை ஏந்திக் கொள்ளுவார். So before my feet slides down, my Lord will lift me up and hold me. நீ கலங்கவும் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம், நான் நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னோடு கூட வருவேன். So Lord says, do not be afraid, wherever you go I will be with you. இதான் பரலோக சிந்தை. This is the kingdom mentality. இந்த சிந்தை எனக்கும் உங்களுக்கும் இருக்கும் என்று சொன்னால், If this mentality is in you and in me, யாரும் உங்களை அசைக்க முடியாது. who can shake you? யாரும் உங்களை அசைக்க முடியாது. No one can shake you. அப்ப எப்பொழுது நாங்கள் அசைக்கப்படுகின்றோம்? When we will be shaken? நாங்கள் என்னத்தை சிந்திக்க வேண்டும் என்று பார்ப்போம். பிலிப்பியர் 4:8 பார்ப்போம். Let us read from Philippians chapter 4 verse number 8. கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டு இருங்கள். Finally, brothers, whatever is true, whatever is noble, whatever is right, whatever is pure, whatever is lovely, whatever is admirable, if anything is excellent or praiseworthy, think about such things. என்னவா? What is it? இவைகளை சிந்தித்துக் கொண்டிருங்கள். Think about such things. நாங்க இவைகளை சிந்திக்க சிந்திக்க சிந்திக்க, As we think about this again and again, எங்களுடைய சிந்தை மாறுகின்றது. our mindset will be transformed. எங்களுடைய சிந்தை ராஜ்யத்தின் சிந்தை கூடாய் வழி நடத்தப்படுகிறது. Our mindset is leaded towards kingdom's mentality. மனிதராகிய நாங்கள் என்னத்தை சிந்திக்கின்றோம்? As human beings, what are we thinking? உங்களுடைய சிந்தைக்குள்ள என்ன ஓடும்? So what will you think sometimes? நாளைக்கு நான் வேலைக்கு போக வேண்டும். Tomorrow I have to go to work. வேலையில் அந்த பங்க போனா அந்த மனுஷன் எனக்கு அப்படி சொல்லுவான், இந்த மனுஷன் இப்படி சொல்லிட்டார், அவர் அப்படி சொல்லிட்டார், அவ அப்படி சொல்லிட்டார் என்ற சிந்தையிலே ஓடும். So you will be thinking that that person has told me like that and this person is going to tell me this thing, and we will be thinking these many things. அல்லது ஒரு சின்ன நோய் வந்து விட்டால், If you get a small disease, இது கேன்சரா இருக்குமோ? or maybe this could be a cancer. அவர் கேன்சர் வந்து அப்படி செத்தவர். So that person died because of cancer in this way. இவர் இப்படி வந்து இப்படி இருந்தவர். This other person died or moved like this because of that reason. எங்கட சிந்தையில ஓடும். So we'll be thinking about that. பிள்ளைகளை குறித்தா,
So when we think about children, இந்த பிள்ளைங்க எப்படி இருப்பாங்களோ, என்ன செய்வாங்களோ, படிச்சு நல்லா வருவாங்களோ, இதுதான் எங்களுடைய சிந்தை. so how will the children be? Will they study well and grow up well? This will be our thoughts. ஆனா கர்த்தர் என்ன சொல்லி இருக்கின்றார்? But what has the Lord said? உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். Your children will be preached by the Lord. உன் நோய்களை எல்லாம் நான் குணமாக்குவேன். I will heal all your diseases. உனக்காக நான் வழக்காடுவேன். I will argue on behalf of you. அப்ப நாங்க இத பாருங்க, ரெண்டு எதிர்முனையான காரியங்கள். So these two are opposite things. அப்ப நீங்க என்ன செய்ய வேணும்? எதை கட்ட வேண்டுமா? What you have to bind? இந்த எதிர்முனையான காரியங்களை நீங்கள் இங்க கட்டி போட வேண்டும். You have to bind all the negative things. இங்கே நீங்கள் கட்டுகிற பொழுது, when you bind the negative things on earth here, பரலோகத்திலே உங்களுக்கு கட்டப்பட்டு விடும். the same will be bound in heaven also. எதை நீங்கள் கட்டவிழ்க்க வேண்டும்? What you have to lose on earth, விசுவாசத்தை கட்டவிழ்க்க வேண்டும். you have to lose faith. விசுவாசத்தை நீங்கள் கட்டவிழ்க்கிற பொழுது, when you lose faith in your life, பரலோகத்திலே கட்டவிழ்க்க விடப்பட்டு the விடும். same will be loosed in heaven. அப்ப பரலோகத்திலிருந்து அவருடைய வானமாக்கிய நல்ல பொக்கிஷசாலையை திறந்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கின்றார். then the Lord will open the treasures of heaven and then he will bless you. பிசாசானவன் சொல்லுபவை எல்லாம் பொய். Whatever the devil tells you, everything is a lie. வேதம் சொல்கிறது உண்மை உள்ளவைகள் எவைகளோ, whatever is true, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, whatever is noble, இவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். think about such things. நீங்க ஒரு நாளைக்கு நான் பிள்ளையா சொல்றேன்னா, நீங்க வீட்டில் இந்த 1 வீக்கும் ட்ரெயின் பண்ணி பாருங்கள் உங்களுடைய மைண்டை. So you train your mind for the next 1 whole week this week. உங்களுடைய தேவையில்லாத சிந்தனைகள் உங்களுடைய சிந்தையிலே வரும் பொழுது, whenever you are getting a negative thought in your mind, உங்களுக்கு கர்த்தர் அதிகாரத்தை தந்திருக்கிறார். Lord has given you the authority. கட்டி போடுங்க. bind it. கட்டி போடுங்க. bind your negative thought. கட்டி போட்டு, after you bind your negative thought, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, whatever is true, புண்ணியம் எதுவோ, whatever is holy, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, whatever is noble, நீதி உள்ளவைகள் எவைகளோ, whatever is right, இவைகளை சிந்திங்க. think about it. நீங்கள் யாரென்றதை சிந்திங்க. think about who you are. நீங்க ராஜாவென்றதை சிந்திங்க. think about you are king. நீங்க ஆசாரியர் என்பதை சிந்திங்க. think about you are the priest. நீங்க சிந்திக்க சிந்திக்க சிந்திக்க, as you think and think and think, பரலோக ராஜ்யத்தை துறக்கின்ற அந்த பலன் உங்களுக்கு வரும். you will have the strength to open the kingdom of heaven in your life. நீங்க பரலோக ராஜ்யத்தை துறக்கின்ற பொழுது, when you open the kingdom of heaven in your life, அவர் வானமாகி அவருடைய நல்ல பொக்கிஷசாலையில் இருந்து உங்களை இடம் கொள்ளாமல் ஆசீர்வதிப்பார். he will open the skies and from his treasures he will bless you. ஆமென். amen. இரண்டாவதாக பிலிப்பியர் எழுதின புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனங்களை பார்ப்போம். secondly, Philippians chapter 3 verse number 9 and 10. பவுலடிகளார் எதை சிந்தித்துக் கொண்டு இருக்கும்படி சொல்லுகின்றார்? Apostle Paul says what we should be thinking of. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாய் இராமல், கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிற விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று காணப்படும் படிக்கு. What is more, I consider everything a loss compared to the surpassing greatness of knowing Christ Jesus my Lord, for whose sake I have lost all things. அப்ப என்னத்தை நாங்கள் சிந்தித்துக் கொண்டு இருக்க வேண்டுமா? What should we be thinking? எங்களுடைய சுய நீதியை நாங்கள் எண்ணாமல் இயேசுவின் நீதியை நாங்கள் எண்ண வேண்டும். We should not think about our self righteousness, but we have to think about the righteousness of the Lord. நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று எண்ண வேண்டும். We have to think that I am in Christ. நீங்க எங்க இருக்கிறீங்க? Are you listening? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள். We are in Christ. நான் இதை வாசிக்கிற பொழுது நான் யோசித்தேன். I was thinking when I was reading this, நாங்கள் கிறிஸ்துவுக்குள் இருப்போமானால், if we are inside Jesus Christ, அடி உத வாங்குறதெல்லாம் யார்? so who is getting all the beatings? கிறிஸ்து தான். Jesus Christ. ஏன்னா நாங்க உள்ளுக்குள்ள இருக்கிறோம்.
இருக்கிறோம். Because we are inside Jesus Christ. எங்களுக்கு ஒன்றும் நடக்காது. We will not be moved. எங்களுடைய அந்த மாமிசம் பழுதா போக கூடாதுன்றதுக்கு தான் எங்களுக்கு ஆண்டவர் தோலை தந்திருக்கிறார். So Lord has given us the skin so that our flesh will not be spoiled. அப்ப நீங்க பார்த்தீர்கள்னா அந்த மாம்சத்துக்குள்ள எத்தனையோ லேயர்கள் வந்து தான் தோல் வருகின்றது. So we have the so many layers of skin and then we have the flesh inside that. எங்களுடைய மாமிசம் தாக்கப்படாது கூடாது என்பதற்காய். In order for our flesh not to be disturbed, we have that skin. அப்ப முதலாவது எங்களுக்கு காயப்பட்டால் தோல்ல தான் காயம் வரும். The first hurt will happen to the outer skin. நானும் நீங்களும் கிறிஸ்துவுக்குள் இருக்கின்றோம். You and I are inside of Jesus Christ. அப்ப நான் அத சிந்தித்துக் கொண்டே இருக்கேன். நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கின்றேன். I am inside of Jesus Christ. We have to keep thinking that. நீங்க அத சிந்திக்க தேவனுடைய ராஜ்யத்தின் சிந்தை உங்களை ஆட்கொள்ளும். As we think about this, the kingdom mentality will be ruling over you. ஆமென். Amen. மூன்றாவதாக Thirdly, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை பார்ப்போம். Ephesians chapter 5 verse number 30. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். Ephesians chapter 5 verse number 30 says like this. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்று சாரி வாசிங்க. நாம் நம்மளே we are his body parts and we are his part of his flesh. என்னவாம் நாங்கள் அவருடைய சரீரத்துக்கு உரியவர்களாயும் we are part of his body. அவர் எலும்புக்கு மாம்சத்துக்கு உரியவர்களாய் இருக்கின்றோம். we are part of his flesh and his bones. பாருங்க நீங்க யார் அப்பா? Who are you? நீங்க அவருடைய சரீரத்துக்கு உரியவர்கள். You belong to his body, his flesh. அழகா சொல்லப்பட்டிருக்க எலும்புக்கும் மாம்சத்திற்கும் உரியவர்கள். You belong to his flesh and his bones. நாங்க சாதாரணமானவர்கள் அல்ல. We are not ordinary persons. ஏன் நாங்க இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும்படியாய் நாங்கள் பறைசாட்டுகிறோம்? Why are we telling to accept Lord Jesus Christ as the personal savior? இயேசு நோயிலிருந்து குணம் தருவார், பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளை கொடுப்பார், கல்யாணம் கட்டாதவர்களுக்கு கல்யாணத்தை கட்டி கொடுப்பார் என்பதற்காகவா? Are we just telling to accept Jesus Christ just to give you a partner for your life and to heal your diseases? இல்லவே இல்ல. No, never. நாங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கின்றோம். We are inside of Jesus Christ. நாங்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் இருக்கின்றோம். We are kings and priests in him. நாங்க எனக்காய் உங்களுக்காய் மரித்த இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தின் அங்கங்களாய் இருக்கிறோம். சரீரத்துக்கு உரியவர்களாய் இருக்கின்றோம். We are the parts of his body who has died for you and for me. அப்ப நாங்க சாதாரணமானவர்கள் அல்ல. So we are not ordinary persons. நாங்க சாதாரணமானவர்கள் அல்ல. We are not ordinary persons. நாங்க விசேஷித்தவர்கள். We are very special people. இதுதான் kingdom mentality. This is a kingdom mentality. நாங்க அவருடைய சரீரத்துக்கு பாத்திரவான்களாய் பாருங்க அது அழகா சொல்லி இருக்கல்லவா எலும்புக்கும் மாம்சத்துக்கும் உரியவர்களாய் இருக்கின்றோம். So this beautifully says that we are members of his body, of his flesh and of his bones. சிந்தித்து பாருங்க எலும்புக்கும் மாம்சத்துக்கும் உரியவர்களாய் இருக்கின்றோம். We are the members of his flesh and of his bones. சிந்தித்து கொண்டிருங்கள். Keep thinking about this. சிந்தித்து கொண்டிருங்கள். Keep thinking about this. சிந்திக்க 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 As you think and think and think, உங்கள் வாழ்க்கை மாறுவதை நீங்களே பார்க்கலாம். you yourself will see how your life is being transformed. இதுதான் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல். This is the keys to open the kingdom of heaven. இந்த திறவுகோலை கொண்டு நீங்க பரலோக ராஜ்யத்தை திறக்கக்கூடிய வல்லமையை கர்த்தர் உங்கள் வாயிலே தந்திருக்கின்றார். Lord has given the authority in your mouth using this key to open the kingdom of heaven. இன்றைக்கு நாங்கள் இதை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். Today we are thinking about this. ஒருவர் வந்து எங்களை குறை கூறி விட்டால், If someone is coming and telling something bad about us, ஒருவர் வந்து எங்களை குறித்து அவதூறான வார்த்தையை பேசிவிட்டால், if someone is coming and talking bad things against us, about us, அல்லது ஏதாவது ஒரு சிறிய செயல் எங்களுக்கு மனம் நோகுற விதத்திலே செய்து விட்டால், if there is small things that has hurt us,
அதைத்தான் நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். We continue to think about such small things. இதை சிந்திப்பதினால் Because of thinking such small things, எனக்கும் உங்களுக்கும் என்ன லாபம்? what is the profit of thinking about small things that has happened to us? எனக்கும் உங்களுக்கும் என்ன லாபம்? What is the profit and what is the use of thinking such small things? அந்த சாவியினால், Through that key, அந்த திறப்பினால், through that authority, நீங்கள் எதையுமே திறக்க முடியாது. you cannot open anything from heaven in your life. எதையும் திறக்க You முடியாது. cannot open anything from your life. அது உங்களுக்கு முன்பாய் நின்று That will stand before you. நான் தான் அதிகாரி என்று உங்களை பயமுறுத்தி கொண்டே So இருக்கும். that will shout out to you telling that I am ruling over you, and it will make you to fear about it. ஆனா நீங்கள் என்ன சொல்ல வேண்டும்? But what you have to tell, நீங்கள் அதை பார்த்து, அந்த வார்த்தையை பார்த்து, உங்களுக்கு மனம் நோகடிக்கிற வார்த்தையை பார்த்து, உங்களுடைய இருதயத்தை உடைத்த காரியங்களை பார்த்து நீங்கள் என்ன சொல்ல வேண்டும்? so look at the word that has broken your heart, look at the situation that has broken your life, speak to that telling what? சொல்லுங்க, ஹலோ மிஸ்டர், Hello, you can tell like this, hello mister, பாரும் என்னட்ட தான் திறவுகோல் இருக்கின்றது. I have the keys in my hands. என்னோட மட்டும் வாலாட்டாதீங்க. Do not come to me. ஏனென்றால் Why? நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கின்றேன். Because I am inside of Jesus Christ. நான் அவருடைய சரீரத்துக்கு உரிமையாளர். I belong to his flesh. நான் அவருடைய எலும்புக்கும் மாம்சத்துக்கும் பாத்திரவான். I belong to his flesh and his bones. நான் எப்பொழுதும் நீதியானவைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றேன். I always think about right things. நீ என்னை அசைத்து விட முடியாது. You cannot shake me, you tell to that word and that problem. ஏனென்றால் Because என்னுடைய அப்பா நான் போகிற இடமெல்லாம் என்னோடு கூட வருவார். my father is with me wherever I go. என்னுடைய அப்பா வருவார். My father is with me wherever I go. எதுவும் எங்களை அசைக்க முடியாது. Nothing can shake us. எதுவும் எங்களை அசைக்க முடியாது. Nothing can shake us. உங்களுக்கு தேவையில்லாத சிந்தனைகள் உங்களை ஆட்கொள்ளும் என்று சொன்னால், When unnecessary things are coming and ruling over your thoughts, நீங்க உத்தரம் எழுதல, ஓகே, நீங்க யூடியூப்ல போமா பிரதர், ஓகே, போனா போய் பாருங்க. இந்த வசனங்களை நீங்கள் குறித்து கொண்டு போய் திரும்ப திரும்ப வாசித்து பார்த்துட்டு உங்களுடைய சிந்தையிலே இதை பதித்துக் கொள்ளுங்கள். so none of you are writing now, but you can go back and watch YouTube and note down these verses and place these verses in your mind and heart. பாஸ்டர் சாம்பி செல்லத்துறை அவர்களும், Pastor Sampi Chellathurai, அவர் எப்பவும் சொல்லுவார் நோட்ஸ் எடுக்க சொல்லி. so he always asked to take notes when during the sermon. நாங்க அவர்கிட்ட படித்தோம். We all read from him. அவர் ஒவ்வொரு நாளும் சர்மன் நோட்ஸ் நாங்கள் எடுக்கிறப்போ எடுத்து ஞாயிற்றுக்கிழமை பின்னேரங்களே அல்லது திங்கட்கிழமை காலமுறையில் எங்களுடைய புக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு போவார்கள். So he will collect all our sermon notebooks and he will take it from us. அதை திருத்துவார்கள். நாங்கள் சர்மனை சரியாய் கேட்டிருக்கிறோமான்னு திருத்துவார்கள். So he used to make corrections and correct it if we have heard the sermon correctly and have taken notes correctly. பிறகு Then ஏதாவது ஒரு நாள் சொல்வார்கள், இந்த நாள் இந்த செய்தியை நீ அந்த அதே செய்தியை நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். so one day we have to share that sermon once again to the church. Not church, into the Bible college. To the Bible college people. நாங்க நோட்ஸ் எடுக்கிற பொழுது, so when we take down notes, எங்களுக்கு இந்த வார்த்தைகளை நாங்கள் திரும்பி போய் பார்க்க கூடியதா இருக்கும். so therefore when we take notes, then we can go and refer back in the notes. அப்ப என்னவா, நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். so we have to think about it. நாங்கள் சிந்திக்க சிந்திக்க சிந்திக்க, as we think and think and think, எங்களுடைய வாழ்வு மாறும். our life will be transformed. Amen. Amen. கொலோசியர் 3:2 சொல்லுகின்றது, Colossians chapter 3 verse number 2 says like this, பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள். set your minds on things above, not on earthly things. என்னவா? What is it? பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை
மேலானவைகளை நாடுங்கள். Set your minds on things above, not on earthly things. என்னவா மேலானவைகள் என்றால் என்ன? What does it mean by things above? உங்களுடைய பரலோக தகப்பன் உங்களுக்காய் வைத்திருக்கிற மேலானவைகளை நாங்கள் நாட வேண்டும். So we have to set our minds on the things that our heavenly Father has kept above. பாருங்க, எங்களுடைய பிள்ளைகள் நாங்களும் எப்பவும் என்ன நினைப்போம்? நல்லா இருக்க வேண்டும், உயர்ந்து போக வேண்டும் என்று தான் நாங்கள் நினைப்போம். So we also used to think that we have to grow up in our lives. அப்ப தேவனும் அதுதானே விருப்பம். So for our God also that is the desire. அவர் சொல்றார், பூமியில் உள்ளவைகளை விரும்பாதீங்க. So do not desire for the earthly things. மேலானவைகளை விரும்புங்கள். Desire for the things above. ஏனென்றால் அந்த மேலானவைகள் உங்களை பூமியிலே நிலையாய் வாழுவதற்கு உங்களுக்கு உதவி செய்யும். The things above will help you to live a firmly life on this earth. ஆமென். Amen. அப்போ இந்த பரலோக சிந்தை எனக்கும் உங்களுக்கும் இருக்குமே என்றால், if you and I have the kingdom mentality, நாங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருப்போம்? how we will be? எப்படி எங்களுடைய வாழ்க்கை மாறி போகும்? How will our lives be transformed? திருப்பிக் கொள்வோமா? மத்தேயு 6:25 திருப்பிக் கொள்வோம். Matthew chapter 6 verse number 25. யாராவது ஒருவர் தயவு செய்து வாசியுங்க. Matthew chapter 6 verse number 25. Matthew chapter 6:25 says, therefore I tell you, do not worry about your life, what you will eat or drink, or about your body, what you will wear. Is it not life more important than food, and the body more important than clothes? Amen. Amen. அப்ப இதுல இயேசு சொல்லுகின்றார், Lord Jesus tells here, எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கும்படியாய் ஆண்டவர் சொல்லுகிறார். He is talking about for what we have to give importance to. அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? What does the Lord says? நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. Do not worry for anything. எதை உடுப்போம், எதை குடிப்போம், எங்கு படுப்போம், என்ன செய்வோம் என்று கவலைப்பட வேண்டாம். Do not worry about what we will eat, drink, and what we will wear. ஏனென்றால் Why? Why? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். Look at the birds of the air. நான் அவைகளுக்கு எவ்வாறு போஷிக்கிறேன். Like how I am feeding them. அவர்களை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? Are you not much more valuable than the birds? என்னவா? What is it? அவர்களை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? Are you not much more valuable than the birds? யார் சொல்லுறது? Who is telling this word? எங்களுடைய தகப்பன் இயேசு சொல்லுகின்றார். Your Father Jesus Christ is telling you this. நாங்க விசேஷித்தவர்கள். We are very valuable persons in the eyes of the Lord. அப்ப என்னத்தை உடுப்போம், என்னத்தை குடிப்போம், என்ன செய்வோம், அதை செய்வோமா, நாளைக்காக செய்வோமா, அடுத்த நாளுக்காக செய்வோமா, ஒன்றை குறித்து கவலைப்பட வேண்டாம். Do not worry about what you will eat, drink, and what we will do the next day. பாருங்க, அதில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. It's been beautifully said here. ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? Is not life more important than food, and the body more important than clothes? ஜீவனும் சரீரமும் மிக மிக முக்கியமானவைகள். Life and body is very very important. அப்ப எங்களுடைய ஜீவனை நாங்கள் பலப்படுத்த as we strengthen our life more and more, எங்களுடைய சரீரம் மாறிக்கொண்டே போகும். Our body will also be transformed. எங்களுடைய சரீரம் தேவனுக்கு பிரியமான சரீரமாய் மாற்றப்படும். Our body will be transformed that pleases the Lord. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்திலே பவுலடிகளார் சொல்லுகிறார். Philippians chapter 3 Apostle Paul says like this. நான் அவருடைய வல்லமையான உயிர்த்தெழுதலில் நான் பங்குள்ளவனாய் மாற வேண்டும். So I want to be part of his resurrection.
நாங்களும் அவருடைய உயிர்த்தெழுதலிலே பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும். We have to be part of his resurrection. எங்களுடைய பாவ சரீரம் மரிக்க வேண்டும். Our sinful body should be dead. புதிய சரீரம் உயிர்த்தெழும்ப வேண்டும். The new body and flesh should be resurrected. இப்படி நாங்கள் செய்கின்ற பொழுது When we do like this, எங்களுடைய சிந்தை மாற்றப்படுகின்றது. our mind will be transformed. உங்களுடைய சிந்தை என்ன சிந்தை வருகிறதா? So what is your mindset? ராஜ்யத்தின் சிந்தை வருகின்றது. You will receive the kingdom mentality. ராஜ்யத்தின் சிந்தை எனக்கும் உங்களுக்குமாய் இருக்கும் என்று சொன்னால், If you and I have the kingdom mentality, எங்களை பார்க்கிறவங்க எப்படி பார்ப்பாங்க? so how will the people who look at us will see? யோசிச்சு பாருங்க. Think about this. இன்றைக்கு கேட்டையோ வில்லியமையோ பிரின்ஸ் சார்ல்ஸையோ கிங் சார்ல்ஸையோ பார்க்கறதுக்கு ஓகே எல்லாரும் டிவியில் யூடியூப்ல எல்லாம் அடிச்சடிச்சு அவங்கள தேடி தேடி பார்ப்பாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, எங்கே போகிறாங்க, அவங்களோட உடுப்பு எப்படி உடுக்குறாங்க, அவங்களோட உடுப்பை மாதிரி அவங்க உடுக்க விரும்புகிறாங்க, அவங்களோட தலை இழுப்பு மாதிரி உடுக்க விரும்புகிறாங்க. So nowadays people are looking at King Charles, Kate and Prince Williams, and they are looking at the YouTube and looking at the TV to see what they are doing, how they are dressing, and what is that they are doing. அப்படித்தானே? Isn't it or not? சரி, நாங்க அதுக்கு எங்களுடைய சினிமா நடிகர்களுக்கு வருவோம். So let's come to your cinema actors and actresses. எத்தனை பேர் எத்தனை நடிகைகள் மாறி எத்தனை நடிகர்கள் மாறி நாங்கள் இருக்க விரும்புகிறார்கள்? So how many of us are deciding to be like an actor or dress like an actress or something like that? எங்களுடைய தலையிழுப்பு சாரி, அவர்கள் ஒரு புதுவிதமான சாரி உடுத்து விட்டால் அதை எங்கே என்றாலும் தேடி பிடித்து நாங்கள் வாங்கி உடுக்க விரும்புகின்றோம். So when they are wearing good dresses and good sarees, we are deciding that to dress in the same way. ஒருத்தரும் தெரியாத மாதிரி பார்க்கறாங்க. இதுதான் உண்மை. So don't look like as if you do not know, as if these things are new to me. This is the truth. இதுதான் உண்மை. This is the truth. நீங்க பிள்ளைகளை கேட்டிக்கொண்டீங்கள் என்று சொன்னால், if you ask the children, செலிபிரிட்டிஸ்க்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். they'll be running behind the celebrities. இதுதான் உண்மை. This is the truth. ஆனால் but இயேசு என்ன சொல்லுகின்றார்? What does Lord Jesus Christ says? நானும் நீங்களும் கிறிஸ்துவுக்குள் இருக்கின்றோம். Because you and I are inside Jesus Christ. அவருடைய சரீரத்தின் உரிமையாளர்களாய் இருக்கின்றோம். We are part of his body. உண்மையுள்ளவைகளோ நீதியவைகளோ அவைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். Whatever is true, whatever is noble, we are thinking about that. அப்ப யோசிச்சு பாருங்க, நான் ரோட்ல நடந்து போனா யாரை பார்ப்பார்கள்? So if I walk on the street, who will look at me? என்னிலே இயேசுவை பார்க்க வேண்டும். They have to look at me and Jesus Christ in me. இயேசுவை என்னில் காண வேண்டும். People around us should be able to see Jesus Christ in us. என் பேச்சிலே இயேசுவை காண வேண்டும். In my words they have to see Jesus Christ through me. இந்த லண்டன் தேசத்துல இருக்கிற எல்லோரையும் எனக்கு தெரியாது. I do not know everyone in this London. ஆனால் லண்டனிலே இருக்கிற அநேகம் பேருக்கு என்னை தெரியும். For so many people in London, they know me. ஏனென்று சொன்னால் யூடியூப்ல பார்த்திருப்பார்கள், எங்கேயும் கூட்டங்கள்ல எங்கேயோ பார்த்திருப்பார்கள். They might have seen me in some meetings or somewhere. ஆனால் எனக்கு அவர்களை தெரியாது. But I do not know everyone. அப்ப அவர்கள் என்னை எப்படி பார்ப்பாங்க? How will they look at me? என்னை ஒரு ஊழியக்காரியாய் பார்ப்பார்கள். They will be looking at me as a servant of God. எங்கு போனாலும் wherever I go, 1000 கண்கள் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றது. 1000 eyes are around us looking at us. அப்போ என் பேச்சிலே, என் நடையிலே, என் உடையிலே, என் செயலிலே இயேசு வெளிப்பட வேண்டும். In my words, in my action, in my life, through everything in me, Lord Jesus Christ has to be reflected. அதுபோலதான் உங்களிலும் வெளிப்பட வேண்டும் என்று இயேசு விரும்புகின்றார். In the same way, Lord Jesus Christ also desires that through your action, through your life, he has to be reflected. அதான் இயேசு சொல்லுகின்றார். That is why he says, நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. do not worry for anything. நீங்க
ஆகாயத்து பட்சிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்ல. More than the birds of the air, you are very valuable. நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? You are very special and valuable. நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? You are very special and valuable. பரலோகத்தின் திறவுகோல் உங்களிடத்தில் அல்லவா இருக்கின்றது. The keys of the kingdom of heaven is in your hands. ஆமென். Amen. அடுத்ததாக தேவன் ஒரு வார்த்தை சொல்லுகின்றார். Then Lord says one நாங்கள் more thing. எப்படியாய் இருக்க வேண்டுமா? How we should be. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்லுகின்றது. Matthew chapter 6 verse number 33 says like this. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். Seek first his kingdom and his righteousness. சொல்லுங்கள், மிச்ச வார்த்தையை முடியுங்கள். தேடுங்கள். அப்பொழுது கேட்கல. அப்பொழுது பிளத்த சொல்லுங்க, உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். Seek first his kingdom and his righteousness, and all these things will be given to you as well. திறவுகோல் உங்களிடத்தில் இருக்கின்றது. The keys are in your hands. நானும் நீங்களும் தான் முதலாவது போய் அவருடைய ராஜ்யத்தை தேட வேண்டும். You and I has to go first to seek his kingdom. அப்ப அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நானும் நீங்களும் தேடுவோம் ஆயினால் மாத்திரம்தான் எல்லாம் கூட கொடுக்கப்படும். Only when we seek his kingdom and his righteousness first, everything else will be given to us. அல்லது எங்கள் கண்களால் நாங்கள் அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை எங்களுடைய கரங்களிலே அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதவர்களாய் நாங்கள் இருப்போம். So that is why through the hands we can receive the blessings from him. ஏனென்று சொன்னால், Why? முதலாவது அவருடைய ராஜ்யத்தை நானும் நீங்களும் தேட வேண்டும். First we have to seek his kingdom and his righteousness. நீங்கள் முதலாவது தேட வேண்டும் என்ற திறவுகோலை கொண்டு ஆண்டவரிடத்திலே போங்கள். So first seek his kingdom and then take the key and go to the Lord. திறவுங்கள் உங்களுக்காய் வைத்திருக்கிற பரலோக ராஜ்யத்தை. Open the kingdom of heaven that has been kept for you. சிந்தியுங்கள், நான் ராஜாவின் பிள்ளை என்றதை சிந்தியுங்கள். Think that I am the child of king. அவருடைய நீதியை சிந்தியுங்கள். Think about his righteousness. நீங்கள் சிந்திக்க 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 As you think and think and think, உங்களுடைய வாழ்வு மாறும். your life will be transformed. உங்களுடைய குடும்ப வாழ்வு மாறும். Your family life will be உங்களுடைய transformed. பிள்ளைகளுடைய வாழ்வு மாறும். Your children's life will be transformed. ஏனென்றால் உங்களுடைய பார்வை மாற்றப்பட்டுவிடும். Because your perspective has been changed. நாங்கள் பார்க்கிற விதம் மாற்றப்படும். The way we look at things has been transformed. சபை மாறும். Your things will change. சபையிலே பார்க்க விதம் மாறும். The way you look at cooking will change. உங்களுடைய சிந்தை மாறும். Our thoughts will change. சிந்தையிலே பரலோக ராஜ்யத்தின் சிந்தை மாத்திரமே இருக்கும். So in our mind we will only have the kingdom mentality. இப்ப நாங்க தேவனுடைய ராஜ்யத்தை தேட தேட தேட, As we seek the kingdom of God more and more, இவைகள் எல்லாம் எங்களுக்கு கூட கொடுக்கப்படும். everything else will be given to us along with that. இவைகள் எல்லாம் Whatever, what is it? எனக்கு தெரியாது. I do not know. ஆண்டவர்ட்ட கேட்டுக்கொள்ளுங்கள். You ask the Lord. ஆண்டவரே, எவை எல்லாத்தையும் எனக்கு கூட தருவீர்? What all will you give to me? ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பொருளாதார ஆசீர்வாதங்கள், உங்களுடைய சுகம், பலன் எல்லாமே கூட கொடுக்கப்படும். The spiritual blessings, financial blessings, your health, everything else will be given to you. ஆங்கிலத்திலே ஒரு காரியத்தை ஒன்றை பார்த்தேன். I saw one thing in English version. Spend rest of your life seeking his kingdom. உங்களுடைய மீதியான வாழ்நாட்களை எல்லாம் தேவ ராஜ்யத்தை தேடுவதிலே செலவிடுங்கள் என்று. ஏனென்றால் The reason is, உங்களுடைய வாழ்வின் ரகசியம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாய் அடங்கி இருக்கிறது. the secret of your life is inside the kingdom of God. உங்களுடைய வாழ்வின் ஆசீர்வாதம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாய் அடங்கி இருக்கின்றது. All the blessings of your life is inside the kingdom of God. எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் வேண்டும்? How many of you need blessings? எத்தனை பேருக்கு ரகசியங்கள் வெளிப்பட வேண்டும்? How many of you need the secrets to be revealed? Amen.
இன்று தொடக்கம் உங்கள் வாழ்நாளை இயேசுவின் ராஜ்யத்தை தேடுகிறதற்காய் மாற்றிக்கொள்ளுங்கள். So from today onwards, transform your life to seek the kingdom of the Lord. மாற்றிக்கொள்ளுங்கள். Transform it right today. நீங்க மாற்றிக்கொள்ளும் பொழுது When you make that change, உங்களுக்காய் வைத்திருக்கிற ரகசியங்களை அவர் வெளிப்படுத்துவார். He will reveal all the secrets that He has kept for you. இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். Everything else will be given to you. உங்களுக்கு என்ன கூட வேண்டுமோ, Whatever you wanted in addition, உங்களுக்கு என்ன கூட வேண்டுமோ, whatever you need, அவருடைய ராஜ்யத்தை தேடுங்கள். seek His kingdom. அவர் உங்களையும் என்னையும் மாற்றுவார். He will transform you and me. நான் பரிசுத்தவான் என்பதற்காக இதிலே இருந்து நான் பேசவில்லை. I'm not speaking that because I am a saint. I'm not speaking this from here. நானும் மாற வேண்டும். I also have to be transformed. நானும் மாற வேண்டும். I also have to be transformed. நானும் அவருடைய ராஜ்யத்தை தேட வேண்டும். I also need to seek the kingdom of God. ஆனால் நாங்கள் தேட இன்னும் 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 என்று வாஞ்சிக்க வாஞ்சிக்க வாஞ்சிக்க, as we have the thirst and hunger to seek more and more and more, அவருடைய அவருடைய வானமாகிய பொக்கிஷசாலையை திறந்து இடம் கொள்ளாமல் என்னையும் உங்களையும் ஆசீர்வதிப்பார். He will open the treasures of the heaven and then He will bless us abundantly so that it will overflow. ஆமென். Amen. ஒரு கதையை சொல்லி நான் முடிக்க I would விரும்புகின்றேன். like to tell you a small story and finish. எலியா என்ற ஒரு மனுஷனும் எலிசா என்ற மனிதனும் இருந்தார்கள். So you know about Elijah and Elisha. அப்ப எலியா மரிக்க போகின்றார். Elijah is going to die. அப்ப எலியா எலிசாவை பார்த்து சொல்லுகிறார், நான் எடுத்துக்கொள்ள போகப்படுகிறேன், நீ இந்த இடத்திலேயே இரு என்று சொல்லி. So Elijah is telling that I'm going to be taken away, you be here. ஆனா எலிசா விடல. Elisha did not leave him. நான் உம்முடைய வருவேன் என்று அவருக்கு பின்னாலே போய் கொண்டிருக்கிறார். So Elisha is going behind Elijah wherever he goes. எலியா கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும்? So Elijah asked, what do you want? உம்மட்ட இருக்கிற ஆசீர்வாதத்தில் எனக்கு 2 மடங்கு வேண்டும். So whatever anointing you have, I need the double portion of that. Elisha asked Elijah. எலியா சொல்லுகிறார், Elijah said, அரிதான ஒன்றை கேட்டாய். you have asked for a very rare thing. ஆனால் நான் மேலே எடுத்துக்கொள்ளும் பொழுது நீ பார்த்தாயானால், when I am taken up to the heaven, if you look at me and see that, நீ கன்றாயானால், if you see when I'm taken up, உனக்கு கிடைக்கப்படும். you will receive the double portion. நான் உண்மையா இதை எத்தனையோ தரம் வாசித்திருக்கிறேன். I have read this so many times. இதை வாலிப பிள்ளைகளோடு நாங்கள் ஷேர் பண்ணினோம். So we used to share this in the midst of youths. வாலிப பிள்ளைகள் அதை சொன்னார்கள். Young children said, கண்டால், if you see that. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, வானத்துக்கு எடுத்து கொள்ளப்படுகிறீங்களா, எலிசா இவ்வளவு கூர்மையாய் பார்த்து கொண்டு இருக்க வேண்டும் என்று. So imagine this, when Elijah was taken up into the skies, into the heaven, how much sharply Elisha should be seeing that. எப்ப எடுத்து கொள்ளப்படுவேன்னு தெரியாது. So Elisha doesn't know at what moment Elijah will be taken up. இவ்வளவு கூர்மையாய் அவன் பார்த்து கொண்டிருக்க வேண்டும். So he was watching very sharply at what moment Elijah will be taken up. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவதிலே வாஞ்சியாய் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று ஓடிக்கொண்டே இருப்பீர்கள் என்று சொன்னால், so if you have the thirst and desire to seek more the kingdom of God, and if you run for that more and more, இயேசுவிலும் பார்க்க பெரிய காரியங்களை செய்வீர்கள். Lord Jesus Christ, and for him you will do great and mighty things. இயேசுவிலும் பார்க்க பெரிய காரியங்களை நானும் நீங்களும் செய்வோம். More than Lord Jesus Christ, we will perform many things in this world for the kingdom of God. ஆமென். Amen. நாங்கள் எழுந்து நின்று ஜெபிப்போமா? Shall we all please stand up and pray? நாங்க கேட்க போகின்றோம். We are going to ask, ஆண்டவரே, oh Lord, எனக்கு உமது ராஜ்யம் வர வேண்டும். Lord, may the kingdom of yours come into me. நான் உமது ராஜ்யத்தை தேட வாஞ்சிக்க வேண்டும். Lord, I desire to seek your kingdom. எனக்கு kingdom mentality வேண்டும். Lord, I need kingdom mentality. நாங்க ஜெபிப்போமா? Shall we all pray? ஆண்டவர்ட்ட கேட்போமா? நீங்க முழங்கால்ல இருந்து கேக்குறேன்டா கேளுங்க, நின்று கொண்டு கேக்குறேன்டா கேளுங்க, காத்தட்ட கேட்போமா? Shall we all ask to the Lord? Maybe you can kneel down or stand up, but ask the Lord now. Oh hallelujah, கர்த்தாவே, அப்பா இயேசு எனக்கு kingdom mentality-யை தரும்படிக்காய் நான் ஜெபிக்கிறேன். Oh Lord, Father God, I pray in the name of Jesus that you please give me the kingdom mentality. அப்பா எனக்கு
இரட்டிப்பான ஆசீர்வாதம் வேண்டும். Lord, I need a double portion of blessings. அப்பா என் கண்களை இங்க இருக்கிற ஒவ்வொருவருடைய கண்களையும் கூர்மையாக்குவீராக. Lord, sharpen our eyes, Master. அப்பா நாங்க எங்களுடைய வாழ்நாள் இனி வரும் நாட்கள்ல இன்னும் அதிகமாய் உமது ராஜ்யத்தை தேடுகிறவர்களாய் எங்களை மாற்றுவீராக. Lord, we sincerely ask you that you transform us, that in the coming days we seek your kingdom more and more and more. அப்பா இந்த சபையை மாற்றும்படிக்காய் நான் ஜெபிக்கிறேன். Lord, I pray that you transform இங்க this இருக்கிற church. ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. Lord, you transform every single one of us here. இந்த நாள்ல எங்களுக்குள்ளே வேறு சிந்தை வரட்டும் ஐயா. Oh, from today, from this moment, let there be a new mindset in our mind. எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். Lord, we submit and surrender ourselves and we pray. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. In Jesus' mighty name, we pray, our good Father. ஆமென். Amen. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless you.